கிட்டத்தட்ட 10 நாளாக கரண்ட் இல்லை. அர்ஜென்ட்டாக வயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கல் உருண்டு வருது, இப்படி வருது பாருங்க. வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் காற்று -16 இருக்கு. பாபா திருப்பிடு, பாபா பொறுமையா வா. புதஞ்சிருச்சு, இதெல்லாம் ஐஸு முழுங்கினாதான். டயர் பஞ்சர். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இட்ஸ் -16. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நைட்டு. நேற்று நைட்டு ஆக்சுவலாக இப்போ நாங்கள் வந்து நாக்கோ அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கோம். இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 10 நாளா கரண்ட் இல்லை. 10 நாளா எந்த சப்ளையுமே இல்லை. 10 நாள் டீசல் வரல, இதுவுமே வரல. ஏன்னா வரவழி ஃபுல்லா ரோட் பிளாக் ஆயிருச்சு. நம்ம தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரோட் பிளாக் ஆனதுக்கப்புறம் லைக் கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இந்த ஸ்டே பாத்தீங்கன்னா இங்கே தான் தங்கியிருக்கோம். வரப்போ நம்ம தான் காய்கறியை வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்து சமைச்சு கொடுத்தாங்க. ஐயோ, வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நைட்டு மக்களே. ஒண்ணுமே பண்ண முடியல. இட் வாஸ் டெரிபிள் நைட். பட் காலைல எந்திரிச்சு இந்த வியூவை பார்த்தா அவ்வளோ வேணா பண்ணலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியான வியூ. அண்ட் திஸ் இஸ் அ ஃப்ரோசன் லேக். ஆக்சுவலா இட் இஸ் அ லைஃப் டைம் மெமரி மக்களே. போகிற இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கும் கரண்ட் இருக்காது எங்களுக்கு. நாளைக்கு காசா போகிறோம், காசாலுமே கரண்ட் கிடையாது. ஸோ பாத்ரூமுமே இல்லை. இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? தண்ணி கிடையாது ஊரில். தண்ணி கிடையாது. தண்ணி வெறும் ஜக்கில் கொஞ்சம் தான் தருவாங்க. வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கோ டு காசா போகிறோம். இட்ஸ் கோயிங் டு கெட் மோர் அட்வென்ச்சரஸ் அண்ட் மோர் பியூட்டிஃபுல் அண்ட் மோர் மெமரிஸ். ஸோ வாங்க கிளம்பலாம். அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு ரூமே காமிக்கிறேன். ரொம்ப சூப்பரான ரூம். அண்ட் இட்ஸ் அ ஹோம் ஸ்டே இன் நாக்கோ. அண்ட் லெட்ஸ் கோ. வா, இது இதாங்க ரூம் தான். ரூம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனியில் லேக் தெரியும். பாத்ரூம்லாம் பூட்டு போட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே. இப்போ தான் பூட்டு சாவியை திறந்தோம். பாத்ரூமுக்கு பூட்டு போட்டு வச்சுருக்காங்க மக்களே. ஏன்னா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறனால தண்ணிலாம் ஃப்ரோஸ் ஆயிருமா. தண்ணியை அவங்க சூடு பண்ணி ஐஸை இது பண்ணி தான் தராங்க. இங்கே நம்ம கிளம்ப போகிறோம் கைஸ். பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம பக்காவாக எடுத்தனால உயிர் பிழைக்கிறோம். இல்லாட்டி அவ்வளோதான். அனிருத், how was the night? Surviving. That's a nice word. உயிர் பொழைச்சி தான் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். ஒன்னே ஒன்று தான் போட்டிருக்கேன். உள்ள ஒரு தெருமலும் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். பட் எல்லாரும் வந்திருக்கவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 லேயர் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் ஒரு தெருமலும் ஒரு ஜாக்கெட் தான் போட்டிருக்கேன். இட்ஸ் வெரி பெர்ஃபெக்ட். கையும் அவங்களோட க்ளவுஸ் தான். இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் இட்ஸ் குட். ஆக்சுவலி ட்ராவலர்ஸ் எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் அடையாரில் இருக்குது அண்ட் துறைப்பாக்கத்தில் இருக்குது. டூ செக் அவுட் இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி வின்டர் பிளான்ஸ் ஆர் எனி ட்ராவல் பிளான்ஸ். இங்கே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே ரேட் கம்மிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் குவாலிட்டி தான் இதில் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் மட்டும் ஒழுங்காக இல்லாட்டி யூ கான்ட் ஈவன் என்ஜாய் எனிதிங். இதுதான் வந்து காமன் ஏரியா இந்த ஹோம் ஸ்டேஸில் இருக்கும். இந்த ஊரோட பீப்புளோட இது மாதிரி எல்லாருமே இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஷூ போட்டுருக்கூடாது. எல்லாமே வெளியே ஷூ போட்டுட்டு சாக்ஸ் போட்டு வரணும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாகவே இருக்கும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 20 பேர் 25 பேரும் இந்த ரூமுக்குள்ள தான் அடைச்சி உட்காந்துருந்தாங்க. ரொம்ப பேசிக்கான ஃபுட்டு தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஆலு பரோட்டா போட்டுட்டு நேற்று நைட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, டாலு, உருளைக்கிழங்கு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் வெரைட்டிஸ் கிடைக்காது. நீ ஆர்டர்லாம் பண்ண முடியாது. அவங்க என்ன தராங்களோ சாப்பிடலாம். பட் ஒரு ஹோம் மேட் ஃபுட் மாதிரி இருக்கும். அண்ட் இட் வில் பி ஸோ குட். பாருங்க, ஆலு பரோட்டா வந்திருக்கு. இந்த சவனக்கால் போட்டு உட்காந்துனா குளிரே தெரியாது. அவர் இல்லாட்டி அவரை மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட்டாலும் குளிரே தெரியாது. டன். ஃபைனலி நாக்கோவிலேருந்து நாங்கள் கார் எடுத்துட்டோம். உள்ள செம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம். சூப்பரான வில்லேஜ் நாக்கோங்கிறது. இந்த வில்லேஜ் உள்ள ஃப்ரோசன் டெசர்ட் இருக்கு. நீங்கள் காசாக்கு போகிறப்ப இந்த வில்லேஜில் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். நல்லா இருக்கும். கீழே டெம்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாய்ஸ்லாம். டெம்போ ஸ்டார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதனால இன்ஜினை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிச்சுட்டு இருக்காங்க. எல்லா வண்டியிலையும் கொஞ்சம் காற்று டவுனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடினமாக இருக்கிறது, மிக கடினமாக இருக்குது. வெரி வெரி பேட் கோல்டு யார். வாங்க, இன்னும் 100 கிலோமீட்டர் போகணும். இதுதான் ட்விஸ்டே. இந்த இடமே இவ்வளோ அழகாக இருக்கு. இன்னும் 100 கிலோமீட்டர் நாங்கள் போகிறோம். அது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமான அழகாக இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி ஆபத்து இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், அவ்வளோ மெமரிஸும் இருக்கும்.
பாருங்க அப்படிதான் இருக்கு. இந்த வண்டியிலே ஓல்டு மாடல் ஜிப்சி. போயிட்டு இருந்தோம், அர்ஜென்ட்டா வயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ண போற? லெஃப்டில நிப்பாட்டணும். 2 பாத்ரூம் வச்சிருக்காங்க, 2க்குமே பூட்டு போட்டுருந்தாங்க. சரியா, செம்ம காமெடி. மிரண்டுவீங்க கேட்டீங்கன்னா. சரிதான் டாய்லெட்டு டேப்பா காணா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த இதுல இருந்து எடுத்துக்கோன்னா இதுன்னு எட்டி பாருங்க, உள்ள ஐஸ் கட்டி ஆத்தாடி. இதுல எல்லாம் வாஷ் பண்ணா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்கடா டேய். முடிச்சுட்டு வந்து உயிரோட இருந்தா வந்து உங்கள்ட்ட எல்லாம் பேசுறேன். 1 hour later. ஐயோ, கல்லு உருண்டு வருது. எப்படி வருது பாருங்க. வா, ஐயோ அப்பாடி. டேய் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்குடா, பயமா இருக்குடா. ரொம்ப ஹைட்ல இருந்து வருது. இந்த இடம் சேஃபா தான் இருக்கு, பட் அந்த இடம் மட்டும் சேஃப் கிடையாது. கைஸ் கம்மியாயிடுச்சு. கார்த்தி வா போ போ போ, கிராஸ் பண்ணு. போ டக்குன்னு போ. வா 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 வா. குட். போறோம். மனசு இங்க மேல இருக்கா? This guy gave me something, guys. So he is the reason for that experience. But that was a terrible experience. It was ice cold water. I have to break the ice, and I took the water and I went inside. எல்லாருக்குமே மேல ஒரு அக்கறை இருந்துச்சு. அத்தாடி வயிறு அப்செட்னோன்னு என் கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்லெட் நான் வச்சிருந்தேன், பட் கீழே வச்சிருந்தேன் பேக்கெட்டில். நான் வாக்கி டாக்கில் கேட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அவர் தான், அனுராக். தட் கை என்கிட்ட கேட்டார், அவர் தான் ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தாரு. ஸோ இன்னொருத்தாருக்காரர் எனக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ராவலிங் இன் அ குரூப். அது ஸோ வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க இன் கேஸ் ஆஃப் ராக் ஃபாலிங் எனி திங். தனியாக போகிறத பற்றி கிடையாது, பட் இது வந்து குரூப்பாக போனால் எப்போயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நவ் வி ஆர் இன் டாபு மானஸ்ட்ரி. மக்களே அப்பா, ஸோ வெயில் பட்டா அருமையாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்ப வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ அவ்வளோ கோல்டாக இருக்குது. கிட்டத்தட்ட -13 இருக்குது மக்களே. இந்த -13 ஒரு காற்று ஒன்று அடிக்கும், சல்லுன்னு ஃபீல்ஸ் லைக் -18 மாதிரி அப்படியே நம்மளை உருக்கிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து எனக்கு வந்து டேப்லெட் தரேன்னா he is having holes. You bought a whole hospital, man. Spiti is not for a luxury trip, right? I told many times in my videos, Spiti is not a luxury trip, guys. You have to face many things like this. இன்னும் லொக்கேஷன் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. காசா போயிட்டு இருக்கோம், யாருமே இல்லை. உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெயில் அப்படியே என்னடா சரத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் காற்று -16 இருக்கு. இந்த வெயிலை பார்த்தா 16 நம்ப முடியுமா? காற்று எப்படி நான் உங்களுக்கு காமிக்குவாங்க பாருங்க. காற்று பாருங்க, பார்த்தீங்களா காற்றடிக்குதா? எல்லாமே காமிக்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்க முடியுது. என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. நீங்கள் எங்கள் கூட மெமரி பாக்ஸோட கூட சேர்ந்து ஸ்பித்தி வேலி வாங்க. கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு அனுபவம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், மறக்கவே மாட்டீங்க. அப்போ வரதான். திஸ் இஸ் த ஃப்ரோசன் வாட்டர் ஃபால்ஸ் ஆஃப் ஸ்பித்தி. போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸு அப்படியே ஃப்ரோஸாக இருக்குது மக்களே. அங்கே ஒரு டீ கடை இருக்கும் ஆக்சுவலாக, பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெரியுதா, ஆனால் வந்து ஃபுல் ஸ்னோனால இப்போ அந்த கடை இப்போ ஒர்க்கிங்கில் இல்லை. இல்லாட்டி அங்கே நீங்கள் டீ குடிச்சு காஃபியோ அங்கே வந்து நீங்கள் அந்த ஃப்ரோசன் டெசர்ட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். போயிட்டுருக்கோம். செம்ம ஸ்லிப்பரியாக இருக்குது. ஷூஸ்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ் போடாட்டி மண்டெல்லாம் அது தெரியுமா பொழந்துடும். இதுவாக நடக்கணும், மெதுவாக எல்லாமே ஸ்லோ மூமெண்ட்லேயே தான் இருக்கணும் இந்த ஊரில், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே ஸ்லோ மூமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஆக்சிஜன்லேருந்து எல்லாமே கம்மியாயிரும் இருக்கும். அதனால் வந்து ஸ்லோ மூமெண்ட் இஸ் வெரி முக்கியம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. போக போக இன்னும் காசாக்கு 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா செயின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் இன்னோவாலாம் பார்த்திங்கன்னா 2x2 போகிறவங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் அண்ட் செயின், அதே மாதிரி டெம்போ ட்ராவல்ஸும் செயின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே செயின் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. நாங்கள் எங்கள் வண்டிக்குமே போட ஆரம்பிச்சிட்டோம் ஃபைனலாக. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்கிறாங்க. திருப்பி
வா வா பொறுமையா வா. நம்ம ரிவர்ஸ் தான் போக முடியும். சிம்னி பங்கி ஆயிடுச்சு. இந்த 4x4 வச்சுக்கிட்டு ஒன் மோர் நகர மாட்டேங்குது. இவனால எங்க காரை பாருங்க இப்படி சொறி வச்சிருக்கோன்னு. 1 2 3 போடா 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 போயிடா போடா. திருப்பா அப்படியே ரிவர்ஸ். ஆமா 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 ஒண்ணும் பண்ணாது அவ்வளவுதான். புஷ் பண்ணுங்க. தள்ளு 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 தள்ளு. 1 2 2 3 ஐலேஸ் எஸ். Thank you. ஏய் தேங்க்ஸ் गाइस. Thank you. இங்க வந்து இன்னொரு ஜிம்னி வந்து வண்டி செம்மையா மாட்டிக்கிச்சு. ஸோ அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாய்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. நல்லா மாட்டிக்கிச்சு வண்டி. எடே அவ்வளோதான். 1 go தான். எஸ் 1 go எஸ். Hey guys, it was nice. 4x4 ஈஸி guys. 4x2 இஸ் வெரி அந்த ஸ்டார்னால தான் எல்லா பிரச்சனையுமே தலைவன் போட்டு உருட்டுன்னு ஓட்டிட்டான். எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நம்ம கை செத்து போச்சு. அப்பா ஆனால் இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்தா இதுக்காக இன்னும் வேணா கஷ்டப்படலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூ பாருங்க. ஓடக்கூடாதுன்னாங்க, ஆக்சிஜன் கம்மின்னாங்க, அது மட்டும் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் ஃபைனலி ரீச்ட் காசா. பாடி பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். இந்த ஊரில் ஒரு 3 நாள் முன்னாடி 7 ஃபாரினர்ஸ் வந்து 4 நாள் மாட்டிக்கிட்டாங்க வெளியே போக முடியாமல். கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் வந்தப்போ எல்லாமே கிளியர் ஆகிருக்கு. பிகாஸ் 3 நாள் 4 நாள் முன்னாடி ஸ்டார்ம் வந்து ஃபுல் ஸ்னோ கவர். ஸோ நவ் இட்ஸ் ஆல் கிளியர். குட். போர்டு போட்டுருக்குல்ல ஒன்றுமே இல்லை கைஸ். கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த ஊரில் கரண்ட் இல்லை. இப்போயுமே கரண்ட் கிடையாது. ஹலோ வேர் டு பார்க் த கார்? 2 ஓ வாட் இஸ் தட் கார்? ஃபுல்லி இன் ஸ்னோ. புதஞ்சிருச்சு. இதெல்லாம் ஐஸு முழுங்கினாதான் ஃபுல்லாக போனால் தான் எடுக்கவே முடியும். இந்த இதெல்லாம் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் ஹியர் இன் காசா. நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்டை பிடிக்கணும். அடுத்த நாள் எனக்கு பெரிய ஃபங்க்ஷன்லாம் நினச்சிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா. ஆனால் இப்போயுமே ஒரு 2 நாள் பஃபர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபுல் ஸ்னோ, எல்லா பக்கமும் ஸ்னோ, சரியான ஸ்னோஃபால். இதான் நம்ம தங்க போகிறது கைஸ். ஹோம் ஸ்டே. ஸோ இங்கே 2 ரூமு, இதில் 2 ரூம் இருக்கு. வெரிமா தேங்க்யூ ஸோ மச். How many days did this snowfall? 3-4 days. Today only you guys sun is out. Yeah. Today only sun is out. கைஸ் ஃபைனலி ரீச்ட் கீ மானஸ்ட்ரி. அப்பா இதுலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டான ஒரு மானஸ்ட்ரி மக்களே. உள்ள ஒரு மம்மிலாம் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்க்கலாம். மம்மினா அந்த இது ஓகேவா? உடனே மம்மியான்னு அப்படி ஜவுக்கெலாம் பண்ணக்கூடாது. மனுஷன் ஆல்ரெடி குழுக்கல. என் கையை பாருங்கள். வெளியே உங்களுக்காக வீடியோ எடுத்து என் கையை பாருங்கள். கையை மடக்க முடியல. நான் மேலே போயிட்டு வரேன். கீ மானஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக யாராலையும் காமிக்க முடியாது. இதுதான் கீ மானஸ்ட்ரி. அது வியூ பாயிண்ட்னு அங்கே ஒன்று இருக்குது. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து எடுத்தால் பங்கமாக இருக்கும். இந்த அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பட் நீங்கள் மானஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னா அங்கே தனி வழி இருக்குது. நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். 10 அடி மைனஸ் இத்தனை இருக்குது. நல்ல வேலை இந்த ஜாக்கெட் இருக்குனால தப்பிச்சிட்டேன். அதுவும் க்ளவுஸும் இல்லாட்டி அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும். ஃபைனலாக கீ மானஸ்ட்ரி பார்த்துட்டீங்க. ராஜா எப்படி இருந்துச்சு கீ மானஸ்ட்ரி பார்த்தது? இருந்தாலும் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. அதுவும் இதுக்குமே என்ன கிளைமேட் பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கால வேற என்ன வேணும்? இந்த மாதிரி நம்ம வந்து வால்பேப்பர் கூட வைக்க முடியாது. அப்படி ஒரு லொகேஷன். இட்ஸ் -20 ஆக்சுவலா அண்ட் சன்செட் ஆகுது. ஹவுஸ் இட்? ப்ரோ லைஃப் டைம் மெமரி. ஹானஸ்ட்லி ரொம்ப ஒரு புதுசாகவும் இருக்கு. அண்ட் இதெல்லாம் மெமரபிள் மூமெண்ட், மறக்கவே முடியாது லைஃப்ல. சுத்தியில அமைதியான இடத்துல நடுவில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். இப்போ சொன்னேன்.
இதுதான் ஹோம் ஸ்டேவில் காமன் ஏரியா, கிச்சன் ஏரியா. இங்கே தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த ரூம் அவ்வளோ வார்மாக இருக்கும். எங்களுக்கு நான் ஏறி வரோம், இருட்டிருச்சு. கிட்டத்தட்ட நடந்து வர முடியல. ஃபுல் பிச் டார்க் ஆயிடுச்சு. மைனஸ் இவ்வளோ போயிடுச்சு. குளிர் மூச்சு வாங்குறது. ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வர்றதை பார்த்துட்டு பானி கரம் பானி கேட்டார். அதோட கம்மிங் சைட்னும் அந்த இதே மாதிரி ஒரு ரூம் வச்சுருந்தார், சின்ன ரூம். அவ்வளோ வார்மாக இருந்துச்சு. நான் மட்டும் இல்லைன்னு சொன்னேன், என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாபு பின்னாடி எங்கேயோ வரான். அவனும் போய் கூப்பிட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு தெய்வம் மாதிரி காப்பாற்றினார் மக்களே. இல்லாட்டி நல்லா அவ்வளோ அவுட் ஆகிருப்பேன். தெய்வம் மாதிரி எங்களை காப்பாற்றினார் அந்த மாங்க். அவருக்கு அவர் காஃபி போட்டு கொடுத்தாரு. இங்கே உட்காந்து குடிச்சிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமே வாங்கிட்டு நீங்கள் எங்கள் வாழ்க்கையே காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஒரு இல்லாட்டி பாபு, அவர் இல்லாட்டி மேலே பாபு அவ்வளோதானே. பெருசாக ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணார். இப்போ நாங்கள் அங்கேருந்து திருப்பி காரில் வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஹோம் ஸ்டே ஃபார் டுடே. இதுதான் ஹோம் ஸ்டேவோட டின்னர். பாருங்கள் செம்ம. இதுதான் சாதம், பருப்பு, அதுக்கும் பன்னீர். பாலாஜி சாப்பிடுங்க, நான் வீடியோ சாப்பிடுங்க. சேம் சாப்பிடுங்க அண்ணா, நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. காலையில் நீங்கள் சாப்பிடுங்கண்ணே, நல்லா இருக்கு பாருங்க நமக்கு. கைஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் நாம் क्या है भाई? பாலே. கைஸ் பாலேன்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த ஊர். நைஸ், தேங்க்யூ கைஸ். இங்கேருந்து கிளம்பிட்டோம் காசாலேருந்து. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சம்மர் வெல்கம் அகைன். தேங்க்யூ. இதுதான் நாங்கள் காசால் தங்க இடம். இது மட் ஹவுஸ். இது சிமெண்ட் கிடையாது. மட் ஹவுஸில் தங்குங்க. மட் ஹவுஸில் தங்கினா நைட்டு குளிரே தெரியாது. ஸோ இங்கே தான் நான் தங்கினேன். இதுதான் என் ரூமு. இங்கே பாருங்கள், இதுதான் நான் தங்கின ரூமு. இது கீழே இருந்து அந்த ஹீட்டு வருதுல்ல, அதோட அவுட்டு பைப்னால இந்த ரூம் கொஞ்சம் நல்லா வார்மாகவே இருந்துச்சு. எங்கள் ரூமில் வியூவை பாருங்கள், ஸ்னோவை. ஐயோ. ஸோ தண்ணிலாம் பக்கெட்டில் தான் தருவாங்க. இங்கே காக்கா பக்கெட் தான் தருவாங்க. டேப்பெல்லாம் தண்ணி வராது. இதுதான் இங்கே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. காசாலேருந்து இங்கே தான் தங்கியிருந்தோம். காசால பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்கள். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட்டே பார்த்தீங்கன்னா இதுதான். 12,278 ஃபீட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 3,740 மீட்டரில் இருக்கும். இங்கே பாருங்க அப்பா. ஆனால் இங்கே பெட்ரோல் டீசல் இப்போயுமே இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எல்லா டைமுமே இங்கே பெட்ரோல் டீசல் இருக்காது. ஏன்னா ஃப்ரீ டீசல்லாம் மத்தியானத்துக்கு மேலே தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம். 1 மணிக்கு மேலே தான். அதுவும் கிளைமேட் நல்லா இருந்தால் தான். இப்போ யாருமே இல்லை பெட்ரோல் பங்கில். காலைல 10 மணி ஆச்சு. ஸ்டாக் இருக்கா இல்லையா இதுவுமே எங்களுக்கு தெரியல. பட் வி ஹேவ் சஃபிஷியன்ட். பட் பார்த்தோம். பட் உங்களுக்கும் சொல்கிறேன். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். ஐயோ, இந்த வாட்டர் பாட்டில் நாங்கள் காரில் வச்சுருந்தோம். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. செம்ம ஐஸ் கட்டி ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோ கோல்டு. பெட்ரோல் ஜிம்னி ஒரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஆனால் நீ டீசல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரோஸ் ஆயிரும். நீங்கள் தீயெல்லாம் வைப்பாங்க டேங்குக்குலாம். தீயை வைப்பாங்க டேங்குக்கு. ஆனால் டீசலுக்கும் சில இதெல்லாம் இருக்குது, மிக்சிங்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ரோஸ் ஆகாது அப்படிம்பாங்க. அதில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண டெக்னிக்லாம் என்னன்னு தெரியுமா? ஜென்ரேட்டருக்கு ஆயிலெலாம் கட்டி ஆயிடுச்சு. சுடுதண்ணி ஊற்றி தான் இஞ்சி ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் மக்கள் இங்கே வாழ்கிறாங்க தெரியல. ஒரு நாளைக்கு மேலே நம்மளால் இங்கே தங்க முடியாது. ஒன் டே கத்தம் போகையா. இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் அந்த காசா இந்த இதெல்லாம் வாங்குறதுக்காக வாங்கிட்டு பெட்ரோல் பங்க் மூடி இருக்குது. ஸோ பெட்ரோல் பங்க் 10 மணிக்கு திறப்பாங்களாம். ஸோ பெட்ரோல் பங்க் திறந்தோன்னா பெட்ரோலை போட்டு கிளம்பணும். ஏன்னா இங்கேருந்து அடுத்த 150 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க கைஸ். என்ன சொல்றா? Like in winter also school is open depending upon the weather. 10 to 2. Oh, 10 to 2. Okay. Very well boys. Guys, கிளம்பி ஸ்கூலுக்கெல்லாம் போகிறான் கைஸ். இந்த குளிரில் நம்மளாம் வாழவே முடியாது. ஒரு நாளே ரூம் விட்டு வர முடியல. தேங்க்யூ, பாய். இந்த கடையில் ரேட் ரொம்ப சீப்பாக நல்லா தராங்க. எல்லாமே இருக்குது. காசா மெயின் மார்க்கெட்டு இந்த ஸ்மிருதி பியர்ஸும் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கடை. ஆப்போசிட்டில் இருக்கான் அந்த சோட்டு கலெக்ஷன். சரியான ப்ரைஸ். இங்கே 700 ரூபானா அவன் 1000 ரூபா சொல்கிறாப்புல. ஸோ வந்தீங்கன்னா இந்த கடையில் வாங்க, நல்லா பண்ணாப்புல. வீட்டுக்கு வாங்கியாச்சு. 2000 ரூபா மொய் வச்சாச்சு. வாங்க போகலாம். ஃபுல்லாக ஸ்னோஃபால் ஆனால் நடந்து தான் வந்துட்டு இருக்கோம். பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 11 மணி தான் கைஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. 101 ரூபா. XP 95 101 ரூபா மக்களே. 11 மணிக்கு தான் இங்கே பெட்ரோல் பங்க் திறப்பாங்க. நார்மல் பெட்ரோல் கிடையாது. XP 95 தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட கம்மி. 101 ரூபா. நம்ம ஊரில் XP 95 எத்தனை ரூபாங்கிறதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன் பேக் ஃப்ரம் காசா. வரவே மாட்டாங்க. போக முடியாது. உருட்டுறான்டா முன்னாடி.
நம்ம கூட வந்த ஒரு வண்டியோட நிலைமையை பாருங்க இப்படி இறங்கிருச்சுன்னு. ஓ மை காட், என்னடா இது ஜேசிபி கால் பண்ணிடுறாங்க. ஜேசிபி வச்சு தான் எடுக்க முடியாது. பாருங்க சுத்தி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? வெரி வெரி டிஃபிகல்ட். வண்டி நம்ம டைட் லூஸ் பண்றதுக்கு முன்னாடி விட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஃபிளாட்டா நிறுத்திடணும். நிறுத்திடலாங்க. ஏதோ முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். என்ன மேல ஏறல. டயர் பஞ்சர். அதுவும் எந்த இடத்துல ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வந்தோமோ அந்த இடத்துல ஆயிடுச்சு. சரி இதுதான் பாரு. 1 hour later. ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா டயரை ரிப்பேருக்கு கொடுத்துட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றோம். லொக்கேஷனை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு மாதிரியான லொக்கேஷனில் லஞ்சு போயிட்டுருக்கு. எப்படி நாளைக்கு சாப்பாடே ஓகேவா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊரில் 1000 ரூபா போட்டுருவாங்க ஒரு நூடுல்ஸை இந்த வியூக்கு. வியூ பாயிண்ட் ரெஸ்டாரண்ட் போடுவாங்க. இங்கே திரும்புகிற பக்கம்லாம் வியூ மட்டும் தான் கைஸ் இருக்கு. மட்டனா? இங்கே சிக்கன் கம்மி கைஸ், சிக்கன் கிடையாது, ஃபுல்லாக மட்டன் தான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா துப்பான்னு ஒன்று கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அசந்துருவீங்க. அனிருத்து, அனுராக்